வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. மதிய நேர பிரதான செய்தியோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கல்லாறு பகுதியில் உணவு ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்ட 30 பேர் வைத்தியசாலையில். கண்டி மற்றும் மொரராய பகுதியில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 உயிரிழப்பு. நாட்டில் பூக்கும் தாவரங்களில் 44% அருகி செல்லும் நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக தகவல். விரிவான செய்தி. மட்டக்களப்பு கல்லாறு பகுதியில் உணவு ஒவ்வாமையால் நோய்வாய்ப்பட்ட 30 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று அதிகாலை 4:30 தொடக்கம் இவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கல்லாறு மாவட்ட வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி மயில் வாகனம் ருதேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். வாந்தி, வயிற்றோட்டம், வயிற்று வலி, மயக்கம் போன்ற நோய் அறிகுறிகளுடன் இவர்கள் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். மக்கள் விடுதலை முன்னணி ஏற்பாடு செய்த கூட்டம் ஒன்று நேற்று கலேவல பகுதியில் நடைபெற்றது. அங்கு கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் தலைவர் சோமவன்ச அமரசிங்க, இතිஹாசே இதாம் நரக தனக තමයි අපේ පරම්පරාව ඉදිරි පරම්පරාව විශ්චින් மிக மோசமான ஒரு இடத்துக்கே எங்களது எதிர்கால சமூகத்தை அழைத்துச் செல்கின்றோம். எதிர்காலத்துக்கு எமக்கு மிக மோசமான இடமே கிடைக்கப் போகின்றது. எனவே எதிர்கால சமூகம் எம்மை நிராகரிப்பர். இன்று எதிர்கட்சி ஒன்று இல்லை என கூறப்படுகின்றது. அது யாருக்கு கூறும் விடயம்? ஐக்கிய தேசிய கட்சியை பற்றியே கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி ஓர் எதிர்கட்சி அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி அல்ல என்பதனாலேயே அக்கட்சியிலிருந்து அச்சமின்றி உறுப்பினர்கள் வெளியேறி மறுபுறம் செல்கின்றனர். විරුද්ධ පක්ෂයක් නොවන නිසා තමයි එක්සත් ජාතික පක්ෂය ආයත කිසි බයක් නැතුව කිසි ශක්තියක් නැහැ. இதேவேளை நுவரெலியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நீர் வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்தன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மித்ர விருத்த பக்ஷය නොයි අනාවැකි කියනවනේ. எமது நண்பர்களான எதிர்க்கட்சியினர் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் எதிர்வு கூறுகின்றனர். நான் தினமும் பாராளுமன்றத்தில் அவற்றை அவதானிப்பேன். அவர் கூறும் கேளிக்கையான விடயங்களை கவனித்துக் கொண்டால் எமது அரசாங்கம் எத்தனை தடவை பதவி இழந்திருக்க வேண்டும். அடுத்த மாதம் அரசாங்கம் கவிழும் என்று கூறுவர். ஆனால் அவர்களது தரப்பிலிருந்தே உறுப்பினர்கள் வெளியேறுவர். அதன் பின்னர் அவர்கள் இந்த பக்கம் வருகின்றனர். ஜனாதிபதி முடியுமான வேளையில் கதவை திறந்து அழைத்துக் கொள்வார். இல்லாவிடின் அதனையும் மூடியும் வைப்பார். அதுவே எதிர்க்கட்சியின் இன்றைய நிலையாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொள்கை ஒன்று இல்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். குருநாகலில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். தேர்தல் நடைபெறுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் கிராமங்களுக்கு சென்று விருப்பு வாக்குகளுக்காக சண்டையிடாது வாக்குகளை சேகரிக்க வேண்டும். இன்று ஐக்கிய தேசிய கட்சி வடக்குக்கு ஒரு கொள்கையையும், வடமேல் மாகாணத்துக்கு ஒரு கொள்கையையும், மத்திய மாகாணத்துக்கு மற்றொரு கொள்கையையும் கொண்டுள்ளது. மேலும் 2-3 மாகாண சபைகள் காணப்பட்டால் அதற்கும் வேறு கொள்கைகளை தயாரிப்பார்கள். அந்த கட்சிக்கு ஒரே கொள்கை ஒன்று இன்று இல்லை. மேகஸ்வேவ பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி நேற்று கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது அக்கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தண்டப்பணம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். தண்டப்பணத்தை அறவிடுவதற்கான பொறுப்பு போலீஸ் உத்தியோகத்தர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வளவு அறவிடப்பட வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிறந்த விடயங்களை முன்னெடுப்பர். 2 விதமாக அவர்கள் தண்டப்பணத்தை அறவிடுவார்கள். அதன் பின்னர் போலீசாரிடம் நீங்கள் இது தொடர்பில் பேசுவீர்கள். எனினும் பயனில்லை. போலீசாரின் சலுகைகள் வெட்டப்பட்டுள்ளன. නොමල ගෙදරකින් කිසිවෙක් නොමල ගෙදරකින් අබෑටයක් කරන් ඉන්න කිව්වලු. දැන් කියන්න තියෙන්නේ එක දෙයයි. මොකද්ද? දඩයක් කාපු නැති ගෙදරකින් අබෑටයක් හොයන් එන්නකෝ. கண்டி குருதேனிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 12 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். விபத்தில் காயமடைந்த 4 தற்போது பேராதனை போதா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேன் ஒன்றும் லொரி ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்று தாயகம் திரும்பி தமது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சிலரே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ரந்தினிகல மஹியங்கன வீதியில் மொரையாய 2ஆம் மைல்கல் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். டிப்பர் வண்டியொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த போலீஸ் போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் விபத்தில் காயமடைந்த மற்றொரு போலீஸ் உத்தியோகத்தர் மஹியங்கனை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
பிலியந்தலையில் வீதி புனரமைப்பு பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியொன்றில் விழுந்து உயிரிழந்த 2 சிறார்களினதும் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக கழுபோவிலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 சிறார்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பிலியந்தலை மாக்காந்த சுதர்சன மத்திய கல்லூரியில் 7ஆம் மற்றும் 9ஆம் தரத்தில் இவர்கள் கல்வி பயின்று வந்தனர். கெஸ்பேபா பகுதியில் இருந்து ஜாரியகொடை வரை நிர்மாணிக்கப்படும் மாற்று வீதியில் தோண்டப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற குழியிலேயே இந்த சிறார்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டவர் மாரடைப்பினால் உயிரிழந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் நடைபெற்ற பிரேத பரிசோதனையில் இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் இவரது சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள மண் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தீர்மானித்துள்ளது. ரத்துபஸ்வல பிரதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சினையின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் தெரிவிக்கின்றார். எதிர்காலத்தில் இந்த ஆய்வு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். இவ்வாறான பிரச்சனைகளின் போது இயலுமான அளவில் உதவி வழங்குவதற்கு எண்ணியுள்ளோம். மண்ணின் தன்மை மாற்றமடைவது குறித்து விஞ்ஞான ரீதியில் தகவல் வழங்க முடியும். நாட்டில் பூக்கும் தாவரங்களில் 44 வீதமானவை அருகிச் செல்லும் நிலை எதிர்நோக்கியுள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்காக்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இலங்கையில் 3154 பூக்கள் தாவரங்கள் காணப்படுவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சிறில் விஜயசுந்தர கூறுகின்றார். நாட்டில் பூக்கும் தாவரங்களில் சில அதிகளவில் அழிவடைந்து செல்லும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்காக்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. 2 தாவரங்கள் தாவரவியல் பூங்காக்களில் மாத்திரம் காணப்படுகின்றமையை கண்டறிந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறு அருகிச் செல்லும் நிலைமையை எதிர்நோக்கியுள்ள சில தாவரங்களை தாவரவியல் பூங்காக்களில் பயிரிட்டு சூழலில் நாட்டும் திட்டமொன்றை தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தாவரவியல் பூங்காக்கள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய அடையாள அட்டைகளை முதியோருக்கு விநியோகிக்க சமூக சேவைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அடையாள அட்டைக்குரியவரின் தனிப்பட்ட விவரங்கள், குருதி வகை, வங்கிக் கணக்கு இலக்கம், நோய்கள் தொடர்பான தகவல்கள் புதிய அடையாள அட்டையில் உள்ளடக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த புதிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி அரச மருந்தகங்களில் 5% விலைக்கழிவுடன் மருந்து பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் தேர்தலில் வாக்களிக்கவும் அரச நிறுவனங்களில் முன்னுரிமையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த புதிய அடையாள அட்டையை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சமூக மேம்பாட்டு மற்றும் சமூக சேவைகள் உத்தியோகத்தர்களின் வழிகாட்டலின் கீழ் கிராம உத்தியோகத்தர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் இந்த அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என சமூக சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. கோயில் ஒன்றில் திருடப்பட்ட பித்தளை பொருட்களுடன் 4 சந்தேக நபர்கள் ஹட்டன் நகரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைத்த தகவலுக்கு அமைய ஹட்டன் பஸ் நிலையம் அருகில் முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனைக்கு உட்படுத்திய போலீசார் அதிலிருந்து 13 கிலோகிராம் எடையுள்ள பித்தளை பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பில் 4 சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் முச்சக்கர வண்டியையும் கைப்பற்றியதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பு மயிலாம்பள்ளி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் தேவஸ்தானத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. கென்யா வலய கல்வி அலுவலகத்தில் கென்யா வலய கல்வி அலுவலகத்தில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வலய கல்வி வளாகம் சுத்திகரிக்கப்பட்டதுடன் டெங்கு பரவும் வாயில் காணப்பட்ட பொருட்களும் அகற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் டெங்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுடனான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான ஆஸ்திரேலிய அணியிலிருந்து டேவிட் வார்னர் நீக்கப்பட்டுள்ளார். அண்மை காலங்களில் திறமையை வெளிப்படுத்த தவறியமைக்காக அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய அணியின் பயிற்றுவிப்பாளர் டெரன் லீமன் கூறியுள்ளார். உபாதைக்குள்ளாகியிருந்த வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் ஆஸ்திரேலிய அணியில் இணைக்கப்பட்டுள்ளார். 18 பேர் கொண்ட குழாமில் இணைக்கப்பட்டிருந்த ஸ்டீவன் ஸ்மித் உபாதை காரணமாக நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேல்ஸ் அணியின் முன்னணி வீரர் கிரேத் பேலே ரியல் மெட்ரிக் அணியுடன் ஒப்பந்தம் செய்துள்ளார். 85.3 மில்லியன் பவுண்ட்களுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரராக அவர் பதிவாகியுள்ளார். 2009ஆம் ஆண்டு கிறிஸ்டினோ ரொனால்டோவை 80 மில்லியன் பவுண்ட்களுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் கழகம் ஒப்பந்தம் செய்ததே இதுவரை சாதனையாக இருந்து வந்தது. கடந்த 6 ஆண்டுகள் டொட்டன்ஹாம் அணிக்காக 24 வயதான கிரேத் பேலே விளையாடியிருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.